வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் அன்புடன் சாந்திமா. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஐசோமெரிசம் ஸ்ட்ரக்சரல், அதுக்கப்புறமா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்தை ரொம்ப குயிக்கா பார்த்துடலாம் வாங்க. ஸ்டீரியோ ஐசோமெரிசத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஜியோமெட்ரிக்கல், இன்னொன்று வந்து ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் நடக்கணும்னா அதுக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்து இருக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷனை பாருங்க, கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4 அப்படி இல்லாட்டா 6 இருக்கலாம். ரெண்டாவது கண்டிஷன் பாருங்க, ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸாக இருக்கணும். அதாவது ஹெட்ரோலெப்டிக்னா லிகான்ஸ் வந்து டிஃபரெண்ட் லிகான்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிளாட்டினம் எடுத்துக்கோங்க, இதுக்கு வந்து கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4, ஏன்னா 4 லிகான்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்குது. இதில் நீங்கள் நல்லா கவனிங்க, NH3 NH3 Cl சேம் குரூப் அட்ஜஸ்டா இருக்குது இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து இந்த ஐசோமெரிசத்தை வந்து சிஸ் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ அதே இது ஆப்போசிட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த NH3 இந்த NH3 வந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. Cl குரூப் இந்த இடத்துக்கு மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஆப்போசிட் சைட்ல நமக்கு வந்து குரூப் வந்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிளாட்டினம் இருக்குது, இங்க வந்து NH3, இந்த இடத்துல வந்து திருப்பி ஒரு NH3, அதே மாதிரி இங்க Cl, இங்க வந்து Cl. அப்ப அந்த மாதிரி டைம்ல நம்ம சிஸ்ன்னு சொல்ல மாட்டோம், அதை வந்து டிரான்ஸ் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்கும்போது. இப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சேம் கண்டிஷன் தான், நமக்கு வந்து ஹெட்ரோலெப்டிக் லிகான்ஸ், அதாவது டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் த லிகான்ஸ் வந்து இருக்கணும். இப்போ இதுலயும் பாருங்க, Cl இருக்கு, ரிமைனிங் எல்லாமே நமக்கு NH3 குரூப் இருக்கு. பட் இது ஹெட்ரோலெப்டிக் காம்ப்ளெக்ஸ். ஏன் அப்படி சொல்றோம்? நமக்கு வந்து குளோரைட் லிகான்ஸும் இருக்குது, அதே நேரத்தில் NH3 லிகான்ஸும் இருக்குது. இப்போ Cl பாருங்க, அட்ஜசன்டா இருக்குது. அப்ப அட்ஜசன்டா இருந்ததுன்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? சிஸ் ஐசோமர்னு சொல்லுவோம். அப்ப டிரான்ஸ் ஐசோமர் உங்களால வரைய முடியுமா? கண்டிப்பா முடியும் இல்லையா? ஸோ Cl வந்து அட்ஜசன்டா இருக்கு, அதே Cl நீங்க ஆப்போசிட் கொண்டு வாங்க, அப்ப நமக்கு கிடைக்கிறது டிரான்ஸ் ஐசோமர். கண்டிஷன் ஆப்டிகல் ஐசோமரிசம் 6, ஒரு பைகண்டேட் லிகான்ஸ் வந்து இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிற பாருங்க, பிளாட்டினம் Cl2 En twice, அதாவது எத்திலீன் டையமீன் ஒரு 2+, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் இருக்கு. நமக்கு இதை வந்து நம்ம எப்படி வரையலாம் பாருங்க, அடுத்தடுத்து இருக்குது. ஸோ அடுத்தடுத்து இருக்குதுன்னா இப்போ இது வந்து என்னவா இருக்கணும்? சிஸ் ஐசோமர். அப்போ 6 ஐசோமரை நம்ம வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரின்னு சொல்றோம். இப்போ அப்போ லீவோ ரொட்டேட்டரி நம்ம வந்து எப்படி வரையலாம்? இது இந்த சைடு இருக்குதுன்னா அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட், இதை நேரடி நம்ம பார்த்துட்டு வரைகிற மாதிரி நம்ம வரைஞ்சோம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த Cl இப்படி போட்டுருங்க, இதை வந்து இந்த Cl வந்து இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கணும். நமக்கு அடுத்த En வந்து இந்த இடத்துல இருக்கணும், அடுத்த En வந்து அதாவது எத்திலீன் டையமீன் வந்து இந்த இடத்துல இருக்கணும். ஸோ ஒன்று உங்களுக்கு டெக்ஸ்ட்ரா வரைய தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து லிவோ ரொட்டேட்டரியை ஈஸியாக நம்ம வரைஞ்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.